வெல்கம் யூ ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட். இன்னைக்கு நம்ம பொதுத்தமிழிலிருந்து அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்களை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தேன், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1. தமிழ் முனிவன் அகத்தியர். 2 பாருங்க, மாதவ முனிவன் அகத்தியர். 3 மாமுனி அகத்தியர். சரியா? 4 பாருங்க, குறுமுனி அழைக்கப்படுது யார்? அகத்தியர். 5 திருமுனி, அதுவும் அகத்தியர் தான். சரியா? 6 முதல் சித்தர் யாருன்னு பாருங்க, அகத்தியர். 7 பொதியில் முனியவன் அகத்தியர் தான். 7 அமரமுனிவன் அகத்தியர். 9 பொதிய வரை முனிவன் அகத்தியர். 10 குடமுனி அகத்தியர். அகத்தியருக்கு 10 சிறப்பு பெயர்கள் அடைமொழியால் குறிக்கப்படுத பேர் இருக்குது. சரியா? அதுக்கடுத்து பார்ப்போம். 11 காப்பியன் தொல்காப்பியர். அடுத்து 12 காப்பியனார் தொல்காப்பியர். அடுத்து 13 ஐந்திரன் நிறைந்தவன் தொல்காப்பியர். 14 நாயனார் யாருன்னு பாருங்க, திருவள்ளுவர். 15 தேவர் திருவள்ளுவர். 16 முதற்பாவலர் திருவள்ளுவர். சரியா? அடுத்து பாருங்க 17 தெய்வ புலவர் திருவள்ளுவர். 18 நான்முகன் திருவள்ளுவர். 19 மதானு பங்கி திருவள்ளுவர். 20 சென்னா புலவர் திருவள்ளுவர். 21 பெருநாவலர் யாருன்னு பாருங்க, திருவள்ளுவர் தான். 22 பொய்யில் புலவன் திருவள்ளுவர். 23 தெய்வ மொழி புலவர் திருவள்ளுவர் தான். 24 தமிழ் மாமுனி திருவள்ளுவர். 25 வள்ளுவன் திருவள்ளுவர். 26 முதல் யோகி அப்படின்னு அழைக்கப்படுற யார்? திருமூலர். சரியா?